அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. சன்மார்க்க சகோதர சகோதரிகளே, சிந்தனையாளர்களே, சான்ற பெருமக்களே, சாந்தி பிராணயோகா யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள், அருகில் உள்ள பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். வளர்பெருமானாருடைய நித்திய ஒழுக்கத்தினுடைய தொடர்ச்சி. இன்று மல ஜல உபாதி கழிந்த பின் எவ்வாறு நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியே சிந்திக்க இருக்கின்றோம். இந்த இரண்டும் கழித்த பின் செவிகள், கண்கள், நாசி, வாய், தொப்புள் இவைகளில் அழுக்கு, பீழை, சளி, ஊத்தை என்கின்ற அசுத்தங்களை எல்லாம், கைகால் முதலிய உறுப்புகளில் உள்ள அழுக்குகளை எல்லாம் வெந்நீரினால் பற்றற துடைத்தல் வேண்டும் என்கிறார். பின்பு வேளங்குச்சி, ஆலம் விழுது இவைகளை கொண்டு பல்லுக்கு மிதமான அழுத்தம் கொடுத்து தேய்த்துவிட வேண்டும் என்கின்றார். அதன்பின் கரிசலாங்கண்ணி தூள் கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகும்படி பல்லில் தேய்த்து வாய் அலம்பிய பின்பு கையந்தகரை இலை அல்லது கரிசலாங்கண்ணி இலை ஒரு பங்கு, தூது இலை, முசுமுசுக்கை இலை 1/4 பங்கு, சீரகம் 1/4 பங்கு இவைகளை ஒன்றாக சேர்த்து சூரணமாக செய்து கொண்டு ஒரு வாரத்தில் ஒரு வராக நடை என்பது 30 கிராம் ஒரு சேர் நல்ல ஜலத்தில் போட்டு, ஒரு சேர் என்பது நமக்கு 180 மில்லி தண்ணீர், அதனுடன் பசுவின் பால் விட்டு கலந்து அதிலுள்ள ஒரு சேர் சலமும் சுண்ட காய்ச்சி அந்த பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடல் வேண்டும் என்கின்றார். இப்படி சாப்பிட்டால் உடல் நோய் பிணி இல்லாமல் இது காயகல்ப தேகமாக மாறிவிடும் என்கின்றார். இது எல்லாமே சஞ்சீவி மூலிகைக்கு, காயகற்ப மூலிகைக்கு ஒப்பானது இது. ஆக இந்த மூலிகை வள்ளலாருடைய அனுபவத்தினால் நாம் பெற்றிருக்கின்றோம். இது மிக பெருமைக்குரிய விஷயம். ஜெகத்குருவை திருவடியை போற்றி வணங்குவோம். காலையில் எழுந்த பிறகு இளம் வெயிலில் தேகத்திற்கு படாதபடி பொழுது விடிந்து 5 நாழிகை பரியந்தம் உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும் என்கிறார். பின்பு வெயிலில் நெடுநேரம் தேகமெலிவு வருந்தத்தக்க உழைப்பை எடுத்து கொள்ளாமல் லேசான முயற்சியில் சிறிது வருத்த தோன்ற முயலுதல் வேண்டும் என்கின்றார். பின் இளம் வெந்நீரில் குளித்தல் வேண்டும். விபூதி தரித்து சிவசிந்தனையோடு சிறிது நேரம் இருத்தல் வேண்டும் என்கின்றார். ஆக சகோதர சகோதரிகளே, உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கிய தரக்கூடிய தெய்வ சிந்தனையும் உணவு முறைகளையும் தந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருவதோடு இறைவனுடைய திருவடியோ குருவின் திருவடியை நினைவு கொண்டே இருப்போம். ஓம் குருகாந்தேசாய தத்சத்.